Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் சமாளிக்கிற சக்தியோடு இருக்கணுன்றதை நான் வேண்டிக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஓஜா போர்ட் எல்லாருக்குமே தெரியும். அது எவ்வளோ டேஞ்சருன்றதும் நிறைய பேருக்கு புரியும். நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஓஜா போர்ட்னால என்ன ஆகும், என்ன மாதிரிலாம் நடந்திருக்குன்னு. அந்த மாதிரி ஓஜா போர்டை வச்சு விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த 3 நண்பர்களோட கதை தான் இது. வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஓஜா போர்டை வச்சு ஒரு 3 நண்பர்கள் பிளான் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கும்போது சும்மா ஒரு பேய் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஓஜா போர்டை போய் வச்சு பண்ணுவோண்டா, அப்படின்னா தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதில் இருக்க ஒரு இல்லைடா வேணாண்டா, ரொம்ப பெரிய பிரச்சனையாகும், அது ரொம்ப ப்ராப்ளமாக கரெக்டாக தெரியணும், அதெல்லாம் சப்பமாட்ட நான் ரெடி பண்ணுறேன், நம்ம பண்ணலாம் அப்படின்னு. இல்லை அப்படின்னு ஒருத்தருக்கு அதில் விருப்பமே இல்லை, இருந்தாலும் சரி நண்பர்களோட பண்ணுவோன்னு சொல்லி பண்ணுறாரு. ஒருத்தர் சொன்னார்ல, நம்ம ஓஜா போர்டை வச்சு ட்ரை பண்ணணும். அவர் ஹேண்ட்மேடாக ஒரு சார்ட்லேயே ஓஜா போர்டை ரெடி பண்ணுறாங்க. ஓஜா போர்டை ரெடி பண்ணிட்டு நீங்கள் நைட் நம்ம விளையாடலாம் சொல்லி கேண்டில்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுறாங்க. அவங்க ரூமில் அவங்க 3 பேர் தான் தங்கியிருக்காங்க. 3 பேருமே விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க இந்த ஓஜா போர்டை வச்சு. இப்போது ஸ்டார்டிங் ஓஜா போர்டை வச்சுட்டு எல்லாமே செட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு அவர் சொல்கிறாரு, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வேணாம், இதோட நிப்பாட்டிடலாம், அப்படியே தூக்கி கிழிச்சு போட்டு நம்ம கம்முன்னு வேறு வேலையை பார்ப்போம், தேவையில்லாத வேலைன்னு எனக்கு தோணுது, எனக்கு ரொம்ப தப்பாகிடுமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறார். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, நான் நிறைய வீடியோலாம் பார்த்துட்டேன், எப்படி பண்ணணும்னு தெரியும், உட்கார விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஓஜா போர்டை வைக்கிறாங்க. ஓஜா போர்டை வச்சுட்டு சென்டரில் ஒரு காயின் வச்சு சுற்றி ஒரு 4 கார்னர்லேயும் மெழுகுவத்தி ஏற்றி வச்சிடுறாங்க. வச்சுட்டு காயின் வச்சுட்டு காயின் மேலே எல்லோரும் கை வச்சுக்கிட்டு கேட்குறாங்க, எனிபடி இஸ் தேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் வாட்டி கேட்குறாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. மறுபடியும் எனிபடி இஸ் தேர் அப்படின்றாங்க. காயின் லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆனோடனே அவர் சொல்கிறாரு, நான் சொன்னால வேணாண்டா, ஏதோ இருக்குடா, வேணாம், இது நிப்பாட்டிக்கலாம், அதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் நான் வந்திருக்கல எட்ரா அப்படின்றாரு. உடனே அந்த காயின் பொறுமையாக எஸ்ஸில் போய் நிற்கிது. எஸ்ஸில் போய் நின்னோடனே எல்லாருக்குமே கொஞ்சம் அப்படியே பயமாகுதுன்னு அது சும்மா விளையாட்டுக்கு பண்ண ஆரம்பித்தோம். இது என்ன, இது இப்படி காட்டுது, யாரோ இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி மறுபடியும் இல்லை நான் வரடா, நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இல்லை பாதியிலலாம் நிப்பாட்டக்கூடாது, முடிச்சிடலாம், உட்காருன்னு உட்கார வைக்கிறாங்க. மறுபடியும் எடுத்து வச்சுட்டு, யூ ஆர் குட் ஆர் பேட் அப்படின்னு கேட்குறாங்க. காயின் கொண்டு நேரம் அப்படியே நிற்கிது. மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுறாங்க, யூ குட் சோல் ஆர் பேட் சோல். காயின் பொறுமையாக பேட்டில் போய் நிற்கிது. பேட்டில் போய் நின்னோடனே இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இல்லை ஸ்டாப் பண்ணிடலாம், வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது குட் பாய் சொல்லி முடிச்சிடுறா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டும் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் சொல்லி எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்டில் போயினோடனே ஓகே குட் பாய், நீ இங்கேருந்து போயிடுங்க, இங்கே இருக்க வேணாம், தெரியாமல் கூப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காயின் பொறுமையாக நோக்கு போனோடனே விளையாடிட்டு இருந்தவனுக்கு இல்லை எனக்கு தெரியாது, நான் வரல, நான் வேணான்னு சொல்லி விட்டுரு அப்படின்னு சொல்லி ஓஜா போர்டை நிப்பாட்டிட்டு போயிடுறாங்க. அந்த ஓஜா போர்டை முடிக்கலை, அந்த ஆத்மாவும் அங்கேருந்து போகல. ஓஜா போர்டை அவசரமாக அந்த கேண்டில் எடுத்து கொளுத்தி ஓரமாக தூக்கி குப்பையில் தொட்டி போட்டு படுத்துடுறாங்க. நைட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் மேலே ஏறி உட்காந்து கழுத்தை போட்டு நெரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. யாருக்குன்னா, இந்த ஓஜா போர்டை கிழிச்சி எரிச்சார்ல, நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாட்டெலாம் வரைஞ்சார் பாருங்க, அவர் கழுத்தை யாரோ நைட்டு போட்டு நெரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. நல்ல தூக்கத்துலேருந்து லைட்டாக ஏஞ்சி கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. மேலே ஒரு கருப்பு உருவங்க பார்த்துட்டு பயத்தில் அலற ஆரம்பிக்கிறாரு. சத்தம் கேட்கவே மாட்டுது. அது மேலேயே உட்காந்துட்டு அவர் கழுத்தை பிடிச்சி நெரிக்குது. அவருக்கு தெரியுது. அவருக்கு தட்டை பார்த்துட்டே இருக்காரு. டப்புன்னு பார்த்தா ஒரு லைட் எரியுது. பார்த்தா அவன் ஃப்ரெண்டு யாரோ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு லைட்டை போட்டிருக்காங்க. அப்போ அந்த உருவம் எல்லாம் போயிடுச்சு.
டப்புன்னு அவர் ஏஞ்சி அலற ஆரம்பித்து, இல்லைடா நான் பார்த்தேன் அந்த உருவம் வந்து எங்கள் மேலே உட்காந்து என் கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிற உடனே அவன் சொல்லுவாடி, இதை தான்டா சொன்னேன், இதெல்லாம் வேணாம், இது வந்து ரிஸ்க்குன்னு தெரியும், அதனால தான் சொன்னேன், இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரில, நீ அதை வேறு எரிச்சு போட்டுட்ட, மறுபடியும் எதாவது வேணுமா என்னன்னு கேட்டு அதை முடிச்சு அதை அமுச்சிருக்கலாம், அதை வேறு எரிச்சு போட்டுட்டியே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, என்ன மேலே ஏறி உட்காந்து கழுத்து நினச்சிங்க பேருன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் கழுத்தில் வந்து அவர் நல்லா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற ஒரு ஆள். ஸோ வெள்ளையாக இருக்கும் அவங்களுக்கு தெரியும், சும்மா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சாலே அவங்களுக்கு ரோஸ் கலரில் இருக்கும். இந்த கழுத்தில் ஃபுல்லாகவே ரோஸ் கலரில் இருக்குது. யாரோ இப்படி கழுத்தை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சி நெருக்குனா அந்த ரோஸ் கலரில் அவங்கள அந்த மாதிரி இங்கே கோடாக இருக்குது அவருக்கு ரோஸ் கலரில். அதை பார்த்து அவருக்கும் ஃப்ரெண்டுக்கு பயம் வந்துடுச்சு. 2 பேருமே ஏஞ்சி உட்காந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி உட்காந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு டோரை யாரோ தட்டா மாதிரி சவுண்டு கேட்குது, டபா 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 டபுன்னு. யாரா வந்திருக்கா என்னத்தையும் சொல்லி பொறுமையாக அந்த பயந்த ஃப்ரெண்டு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே யாருமே இல்லை. பெரிய காரிடார் அது. இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் பார்க்குறாரு, யாருமே இல்லை. திடீர்னு இப்படி நேரில் பார்க்குறாரு, அவருக்கு ஆப்போசிட்டில் இதே மாதிரி காரிடார் அங்கே இருக்குது. அங்கே வந்து ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டுருக்கு இவரை பார்த்தா மாதிரி. இவரை அதை பார்த்துட்டு டே தோடா நிற்கிதுடான்னு பதட்டமாகி அப்படியே உள்ளே வந்து உட்காந்துடுறாரு இப்படி கையை வச்ச மாதிரி மூலையில். அது டப்புனு இவனு ஏஞ்சி போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. இங்கே எதுவும் இல்லைடா, என்னடா நீ பயத்தில் தான் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டாங்க. இவருக்கு பார்த்தார்ல, அவர் வந்து கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்குது, ஃபீவர் சொன்ன மாதிரி. இவங்க பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் இன்னும் பயம் அதிகமாகுது, என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது இவங்க படுத்துட்டு இருக்க பெட்டு எப்படி இருக்கும்னா, கீழே ஒரு பெட்டு, நீங்கள் நிறைய ஹாஸ்டலில் பார்த்தாலும் கீழே ஒரு பெட்டு மேலே ஒரு பெட்டு அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து 2 பேரும் வந்து ஒருத்தர் பெட்டில் உட்காந்துருக்காங்க, ஆப்போசிட்டில் வந்து அவர் இப்படி உட்காந்துட்டு இருக்கார் பயத்தில் ஒருத்தர். 2 பேர் உட்காந்துருக்காங்களே, அவரோட பெட்டுக்கு மேலே இந்த ஸ்டீல் அந்த இரும்பு பெட்டு மேலாம் அப்படி நடந்தால் ஒரு சவுண்டு வரும்ல, கிங்கின்னு ஒரு ஆள் நடந்தோன்னா ஒரு சவுண்டு வரும்ல, அது மாதிரி சவுண்டு மேலே கேட்குது. இவங்க 2 பேரும் இப்படியே மேலே பார்க்குறாங்க. மேலே யாரா இருக்கா அப்படின்னு சொல்லி மேலே யாரும் நடந்து வர சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. இந்த ஆப்போசிட்டில் இருக்க ஒரு மூஞ்ச பார்க்குறாங்க. ஒரு பயத்தில் அந்த உதறிந்ததுக்கும் நிப்பாட்டு அப்படியே இப்படியே இருக்காரு, இப்படியே பாய்ந்து போயிருக்காரு. இவன் என்னடா பார்க்குறாரு, என்னடா ஆச்சு, என்னடா இருக்குது மேலே அப்படின்னு இவங்க 2 பேர் கேட்கும்போது இவனுங்க அவர் எதுவுமே சொல்லாத பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு திரும்புகிறாங்க. அது மேலே இப்படி உட்காந்துட்டு இருக்குங்க, இந்த மண்டி போட்ட மாதிரி உட்காருங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு ஆத்மா உட்காந்துட்ருக்கு. இந்த முடியெல்லாம் விரித்து போட்டு அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கு. அது உட்காந்துக்கிறத அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் விட்டு பார்த்துட்டே இருக்காங்க. 3 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது டப்பரப்பட வந்து திடீர்னு கவுது சத்தம் கேட்குதுங்க. கவுது சத்தம் கேட்டோன்னே இவங்க இப்படி பார்த்துட்டு இருந்தவங்க டப்புன்னு இப்படி பார்க்குறாங்க. கவுது சத்தம் கேட்டுனே இருக்குது. ஏஞ்சி போய் திறக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. இங்கே பார்க்குறாங்க அந்த கருப்பு உருவம், இங்கே பார்த்தா கவுது சத்தம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொறுமையாக அங்கே வந்து 3 பேரும் ஒன்றாவே ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சி போயிட்டு இதை இப்படி பார்த்துக்கிட்டே போயிட்டு கதவு திறக்க போகிறாங்க. கதவை திறந்தா வெளியே யாருமே இல்லை. இதை பார்த்துட்டு இப்படி திரும்புகிறாங்க, அந்த கருப்பு ரூமும் இல்லை. பயத்தில் என்ன பண்ணுறாங்க, ரூம் உள்ளே போகாமல் வாசல்லே வந்து அந்த கார்டோர்லேயே வந்து உட்காந்துக்கிறாங்க. 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. என்னடா பண்ணுறது தெரியலையடா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது அந்த லாஸ்ட்டில்ங்க லெஃப்ட் சைடு லாஸ்ட்டில் வந்து பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூம் உள்ள யாரோ ஓடுற சவுண்டு கேட்குது இவங்களுக்கு. காரிடோரே அமைதியாக இருக்குது, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த நிசத்தமான ஒரு இருட்டு இருக்கும்ல, இருட்டு, எந்த ஒரு சவுண்டு பின் ட்ராப் சைலண்ட்டில் குண்டூஸ் வந்தால் கூட சவுண்டு கேட்குற மாதிரி இடம், அந்த மாதிரி அமைதியாக இருக்குது. அந்த பாத்ரூமில் யாரோ குடுன்னு ஓடிட்டுருக்காங்க. பாத்ரூம் கதவெல்லாம் டபான்னு அடிக்கிற சவுண்டு இவங்களுக்கு கேட்குது. கேட்டுட்டு இவங்க 3 பேரும் அப்படியே திரும்பி அந்த பாத்ரூம் பக்கமாகவே பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டப்பான அந்த சவுண்டெல்லாம் நின்றுட்டோன்னே அப்பாடா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டுட்டு இப்படி திரும்புகிறாங்க. அவங்க எதிர்க்கவே அவங்க ரூம் வாசலில் அந்த உருவம் உட்காந்துட்ருக்குது. நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், இப்போ வந்து அவங்க கத்துறாங்க, அவங்க கத்துற சவுண்டு கிட்டோன்னே எல்லா பசங்களும் வெளியே வரானுங்க. வெளியே வந்து என்னடாச்சுன்றான். இல்லை ஒன்றும் இல்லை இவன் தான் பார்த்து பயந்துட்டான் அப்படின்னு சொல்லி பேசி அந்த இடத்த மழுப்புறாங்க. மழுப்பி முடிச்சுட்டு சரி ஓகேன்னு எல்லோரும் போயிடுறாங்க. போயிட்டு இவங்க வந்து
உள்ளே வந்து உட்காந்து நைட்டு இல்லை இதை எப்படா பண்ணி முடிச்சிடலாம்டா, இது வேணாம், இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு பேப்பர் எடுத்து உட்காந்து வேக வேகமாக அவர் வரைகிறாரு அந்த ஓஜா போர்டை வரைஞ்சி மறுபடியும் வச்சு மறுபடியும் கேட்குறாங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு போய் நிற்கிது அந்த ஓஜா போர்டில். அடுத்து வந்து அவர் கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி எங்களை பயமுத்துறீங்க, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நோவில் போய் நிற்கிது. நோவில் போய் நின்னோடனே இவங்க எல்லாருக்கும் என்னடா நான் அப்போயே சொன்னேன்டா. அவர் அழுவ ஆரம்பிக்கிறாரு, பயத்தில் அழுவ ஆரம்பிச்சுன்னு ஒன்றும் இல்லை பேசுண்டான்னு சமாதானப்படுத்திட்டே இருக்கும்போது டமார்னு ரோம் கதவை தட்டுனோடனே இப்படி பார்த்துட்டு, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நீங்கள் போயிடுங்க, தெரியாமல் கூப்பிட்டுட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி 3 பேருமே அழ ஆரம்பித்தோடனே அது வந்து இல்லை நான் போக மாட்டேன்ற மாதிரியே பதில் வருது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லவும், அது வந்து உங்கள் 3 பேரில் யாராவது ஒருத்தரோட உயிர் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் வருது. வந்ததும் இவங்களுக்கு என்ன பண்ணது, இல்லை நான் மன்னிச்சிடுங்க, தெரியாமல் கூப்பிட்டுட்டேன், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த ஆத்மா கிட்டே கெஞ்சுறாங்க. வேறு எதாவது வேணுமா சொல்லி சொல்லுங்கள், நான் அதை பண்ணிடுறேன், நீங்கள் போயிடுங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வேணாம் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆத்மா வந்து இல்லை முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. உடனே வந்து ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்காமலே உட்காந்துட்டு இருக்கானுங்க. காலையில் விடிஞ்சதும் அவங்க வீட்டிலலாம் கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, இது மாதிரிலாம் இருக்குது, எதாவது பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வீட்டில் அவங்கள கற்றுன்னு கத்தி அதுக்கப்புறமா ஒரு ஃபாதர்கிட்ட பேசி அவர் வந்து அந்த ரூமெல்லாம் இது பண்ணிவிட்டு அவரும் போயிட்டு அன்றைக்கி ஈவினிங்கு மறுபடியும் அந்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த உருவம் அவங்க கண்ணுக்கு தெரியுது. இப்படியே போயிட்டுருக்க டைமில் அந்த உருவம் என்னன்னே புரியாமல் இருக்காங்க. அப்போ வந்து வேறு வழியில் மறுபடியும் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக பேசி ஒரு சாமியார் ஒருத்தரை பார்த்து அவரை வர வைக்கிறாங்க அந்த ஹாஸ்டலுக்கு. அந்த ஹாஸ்டல் ஃபுல்லாக பெரிய இவனுங்க பண்ண விஷயம், ஓஜா போர்டை வச்சு விளையாடிருக்கானுங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வராரு. அன்றைக்கி நைட் பூஜை பண்ணுறாங்க, அந்த கோழியெல்லாம் காவு கொடுக்குறாங்க அந்த ஆத்மாவுக்கு. அந்த ஆத்மா நீ ஏன் இங்கே வந்த, எப்படி வந்த அப்படின்னும் போது, இல்லை நான் இந்த இடத்துல தான் செத்தேன், பல வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி நான் இங்கே இறந்துட்டேன், நான் இங்கே தான் இருக்கேன், இவனுங்க தான் வந்து நீங்கள் கூப்பிட்டு உள்ளே விட்டுட்டானுங்க, நான் போக மாட்டேன், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இது உன்னோட இடம் இல்லை, நீ போயிடுன்னு சொல்லி அந்த சாமியார் வந்து சில பூஜைகள்லாம் பண்ணி அந்த கட்டி அந்த ஆத்மாவை அனுப்பிடுறாங்க. அனுப்பி இவங்க எல்லாருக்குமே ஒரு தாயத்தும் கொடுக்குறாங்க, இவங்களும் கையில் கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ போயிட்டுருக்குன்னு அவங்க சொன்னாங்க. இதுதான் அந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி நடந்தது தாம்பரத்துக்கிட்ட. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.